வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடல ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் தொகுதி மதிப்பீடு தமிழ் 3ஆம் பருவத் தேர்வு 2025க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆன்சர் கீ பார்த்துடலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்ம் டெஸ்ட் 2025 தமிழுக்கான சப்மிட்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் கொஷின் பேப்பர். இதில் ஃபஸ்ட்டு படத்திற்குரிய முதல் எழுத்தை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டு வந்து பார்த்திங்கன்னா சேவல் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. சரிங்களா, இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனி. அதே மாதிரி ஈக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வே. ஓகே, படத்திற்கு உரிய சொல்லை இணைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆமை தவளை. நெக்ஸ்ட் இது வந்து பூனை முதலை. ஸோ இது எழுதுனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2x3 6 மதிப்பெண். பொருத்தமான ஒரே எழுத்தை நிரப்பி உருவாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், மலை. அதே மாதிரி வலை தலை. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து டி வந்து காமனாக வரும், கொடி பொடி நொடி. எழுத்துக்களை கொண்டு படத்திற்கு உரிய சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்த்து பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும், பொட்டி. பொட்டி வந்து கரெக்டான ஆன்சர். இதுக்கு வந்து வெள்ளம் வெள்ளம். இந்த இதுக்கு வந்து என்ன வரும், ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும், பார்த்துக்கோங்க. தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் மாதம் வந்து என்ன வரும், முதல் மாதம் என்ன வரும், சித்திரை. இது ஒரு மாடல் தான். தமிழ் மாதங்களுடைய இறுதி மாதம் என்ன இருக்கும், பங்குனி. இங்கே வந்து எடுத்து எழுதணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். படத்திற்கு உரிய சொல்லியிருக்கு, குறியீடு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ குறியீடு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும், ஸோ இதில் மேசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேசை தான். மான் மான்கள்னு வரும். அதே மாதிரி குடை. சொல்லையும் படத்தையும் இணைத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கடல் எழுதி குதிரை, கடல் குதிரை. நீர் யானை, நீர் யானை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். படத்தோடு தொடர்புடைய சொல்லிற்கு குறியீடு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளம், மரம், இதே மாதிரி காடு. அடுத்து வரும் கிழமை பெயர்களை எழுதுக. இதுக்கு வியாழன், இதுக்கு திங்கள், இதுக்கு சனி. நெக்ஸ்ட்டு வந்து 4 சக்கர வாகனத்திற்கு மட்டும் குறியீடு போட சொல்லியிருக்காங்க. 4 சக்கர வாகனம், இதுதான் 4 சக்கரம், இது ஒரு 4 சக்கரம். ஸோ இது ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் டெஸ்ட் ஏப்ரல் 2025க்கான மாடல் ஒரிஜினல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் டெஸ்ட்டு ஏப்ரல் 2025 தமிழுக்கான ஒரு மாடல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். மதிப்பெண் வந்து 60 மதிப்பெண். படம் பார்த்து பெயர் எழுதுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய வினாக்களை கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்குது, என்ன மாதிரி பேட்டர்னில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் அகர வரிசையில் எழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா சுவைகளுடைய பெயர்களை எழுதுக, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். விடுபட்ட கட்டங்களை நிரப்புக, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மாதங்களின் பெயர்களை எழுதுக, ஆத்திச்சூடி எழுதுக, இது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி நிரப்புக கேட்டிருக்காங்க. நான் சட்டை அணிந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணீர் குடித்தேன். அணில் மாம்பழம் தின்றது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க.
ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்ருக்கோம். இது எல்லாமே ஒரு மாடல் தான், ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் ஒரு 3 டைப் மாடல் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் 1 or 2 வந்து கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும், சரிங்களா? அதனால் இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும், சரிங்களா? ஸோ ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதான் அப்டேட்டு. அடுத்தடுத்த அப்டேட் வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்டு நான் 1 by 1 கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 3ஆம் பருவத் தேர்வு 2025க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தமிழுக்கு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 3rd term டெஸ்ட்டு April 25 தமிழுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ மதிப்பெண் வந்து 60 மதிப்பெண். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours. எழுத்தை கண்டுபிடித்து வட்டமிடுக. அடுத்து நிரப்பிய சொல்லை உருவாக்குக. குழு உருவாக்குவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். இது ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து எழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எழுத்தோவியம் எடுத்து எழுதுக. அதுக்கு கீழே ஒருமைப்பன்மை வண்ணம் தீட்டுக. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் மாடல் இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 3rd term டெஸ்ட் April 2025 தமிழுக்கான மாடல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து நிறைய மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது. அதை நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் தான். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த மாடல் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்து கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரதுக்கு முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டு இது 2வது மாடல் கொஷின் பேப்பர். இந்த கொஷினுமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காத ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ அடுத்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது. அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன பேட்டர்னு, எப்படி எழுதணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.